ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் நியூக்கில் வந்து நம்ம ட்ராக்கிங்லாம் பார்த்துருக்கோம். அப்புறம் பாயிண்ட் க்ளவுட் பார்த்தோம், மாடல் பில்டர் பற்றி பார்த்தோம், அப்புறம் இப்போ எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்மார்ட் வெக்டர். ட்ராக் எதுவுமே இல்லாத, ட்ராக்கிங் டேட்டா அந்த மாதிரி ட்ராக் எதுவுமே இல்லாத எப்படி வந்து ஒரு பிளேட்டை வந்து பிளேட்டுங்கிறத விட பிளேட்டு கூட ஒரு ஹார்ட் சர்ஃபேஸோ சம்திங் அந்த மாதிரி மூமெண்ட்டில் இருக்கும். இது வந்து ஸ்கின்னு, ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் ட்ராக் எடுக்கிறதுக்கோ இல்லை அப்ளை பண்ணுறதுக்கோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்மார்ட் வெக்டருங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேவா? அந்த மெத்தட் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதுதான் நம்மளோட இன்புட்டு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த பேட்சை ரிமூவ் பண்ண போகிறோம். இன்றைக்கி பேட்ச் இருக்குல்ல, இந்த பேட்சை வந்து ட்ராக் எதுவுமே எடுக்காத நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் இந்த பேட்சை. ஓகேவா? இது எப்படி சிம்பிளாக ரிமூவ் பண்ணுறாங்களோ அதுதான் ஸ்மார்ட் வெக்டருங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நம்ம ஸ்மார்ட் வெக்டரை கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ரைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வெக்டர் டீடைல் 0.5 கொடுத்துக்கலாம். மேட் நம்ம எதுவும் தேவையில்ல. ஓகே, ஜஸ்ட்டு எக்ஸ்போர்ட் ரைட் மட்டும் கொடுத்தீங்கன்னா ரைட் நோட் வந்துடும். நீங்கள் வந்து இப்போ இந்த ஸ்மார்ட் வெக்டர் வந்து நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம் எங்கேயாவது. இது வந்து அந்த கலர் வேல்யூஸு அதெல்லாம் வச்சு வந்து ஒரு மேப் மாதிரி ஜென்ரேட் பண்ணும். எஸ்டி மேப் ஒரு மேப் மாதிரி ஜென்ரேட் பண்ணோம். அந்த மேப்போட டேட்டா வச்சு தான் வந்து அடுத்தது இன்னொரு நோடு யூஸ் பண்ண போகிறோம். அந்த நோடு வந்து இப்போ ஸ்மார்ட் வெக்டர்லேருந்து ஒரு மேப் எடுப்போம், மேப் ஜென்ரேட் பண்ணுவோம். அந்த மேப்போட டேட்டாவை வச்சு அது வந்து நம்ம எந்த பிளேட் எங்கே வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மூமெண்ட்டில் வந்து மேட்ச் பண்ணி கொடுக்கும். ஓகே, அதே மாதிரி நீங்கள் ரெண்டர் போடும்போது EXRல ரெண்டர் போடுங்க. வேறு ஏதாவது ஃபார்மேட்டில் ரெண்டர் போட்டிங்கன்னா மல்டி சேனல்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது, மீன் எடுத்துக்காது. அதனால் EXRல ரெண்டர் போட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ஒரு சிஸ்டம் பொறுத்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. என்னோடய சிஸ்டம் கொஞ்சம் ஏதோ பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, அதனால் ஸ்பீடாக டக்குன்னு முடிஞ்சிடும். இன்னும் ஒரு சில சிஸ்டம்லாம் போட்டோம்னா ரொம்ப நேரமாக அப்படியே போயிட்டே இருக்கும், ரெண்டர் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஹேங் ஆகும் அதில். ஸோ சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இது
ஓகே, இப்போ ரெண்டர் எடுத்தாச்சு. இந்த ரெண்டர் ஃபைல் எடுத்துடலாம் நம்ம. இப்போது நெக்ஸ்ட்டு இன்னொரு நோட் கனெக்ட் பண்ண சொன்னால, அதாவது வெக்டர் டிசோர்ட்னு ஒரு நோட் கனெக்ட் பண்ணோம். இதை வந்து ஸ்மார்ட் வெக்டரை வந்து இதை கனெக்ட் பண்ணிடுங்க. சோர்ஸில் வந்து இன்புட்டை கனெக்ட் பண்ணிடுங்க. இன்புட் கனெக்ட் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல தான் நம்ம வந்து பிளேட்டை கனெக்ட் பண்ணோம். நம்ம வந்து பிளேட் ரெடி பண்ணணும். இது ஃபஸ்ட்டு நம்ம பிளேட் ரெடி பண்ணோம். இது பேட்ச் இல்லாத மாதிரி பிளேட் ரெடி பண்ணோம். ஸோ எங்கே ரெடி பண்ணுறேன்னா, நான் வந்து இந்த 3152 ஃப்ரேமில் வந்து நான் ரெடி பண்ணுறேன் பிளேட்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு எப்பயுமே நியூக்கில் வந்து நம்ம ஒன்றாச்சா கூட ரொம்ப அதிகமாக தான் பெயிண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இது க்ளீன் பெயிண்ட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு அந்த பேஸை வந்து கிளியர் பண்ணுறதுக்கப்புறம் நீங்கள் பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்து 0.5 அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க. அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக செட் ஆகும் டக்குன்னு. பிளெண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் எப்போ பிளெண்ட் பண்ணனாவே ப்ரஷோட சைஸையும் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதையும் 0.5 வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் டக்குன்னு முடியும். இல்லைனா ஒரு மாதிரி பேட்ச் மாதிரி தெரிஞ்சிட்ருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குது. ஓகேவா? மேலே கொஞ்சம் அடியாக அதை ரிவீல் பண்ணிடலாம். பெயிண்ட் பண்ணுறதுக்கு பெயிண்ட் நோட் கனெக்ட் பண்ணால் போதும். க்ளோன் பண்ணுறதுக்கு தென் ரிவீல் பண்ணுறதுக்கு வந்து இதில் பிஜி ரோட்டோ பெயிண்ட் நோட்டில் BG1 இருக்கும். இப்போ நம்ம எப்பயுமே வந்து பிஜியில் தான் பெயிண்ட் பண்ணிருப்போம். ரிவீல் பண்ணணும்னா நீங்கள் BG1 வந்து டேரெக்டாக இன்புட்டோட கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு ரோட்டோ பெயிண்ட் நோட்டை வந்து க்ளோனை கிளிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி க்ளோனுங்கிறதுல ரிவீல் இன்னொன்று இருக்கும். ரிவீலை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக BG1 தான் சோர்ஸ் போகும். நம்ம எந்த சோர்ஸ் இருக்கிறோமோ அங்கே தான் பெயிண்ட் ஆகும். அதை நீங்கள் ப்ரிவியூ பண்ணுறதுக்கு வந்து TLT பார்த்தீங்கன்னா தெரியும். TLT பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் கிளியராக தெரியலன்னா இந்த மாதிரி இப்போ இது எப்படி இன்புட் இப்படி கிளியராக தெரியுது. ஆனால் நீங்கள் வந்து இந்த ஆனியன் ஸ்கின் ஆன் பண்ணிங்கன்னா கிளியராக தெரியல. என்ன பண்ணுறீங்கன்னா Shift+S அப்படி இல்லைன்னா எடிட்டில் போய்ட்டு ப்ரிஃபரன்ஸ் போயிட்டு அதில் வந்து ஹார்ட்வேர் இருக்குது இல்லை, அதில் வந்து GPU டெக்ஸ்சர் சைஸ்ன்னு இருக்குது. யூஸ் GPU 8064 சம்திங் இந்த மாதிரி ஒரு சைஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது இன்னும் கொஞ்சம் குறையும். மேல் மட்டும் லைட்டாக நான் எடுத்துட்றேன். நீங்கள் இந்த மாதிரி TLT பார்க்குறதுக்கு நீங்கள் ஏபி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேபி ஒரு சில சிஸ்டம் வந்து இப்போ கேட்சி மெமரி வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அதில் வந்து எடுத்துக்காது. ஓகேவா? எடுத்துட்டோம் நம்ம. லைட்டாக எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது இந்த சொல்லிட்டு இதை ஒயிட் வர மாதிரி. ஸோ நான் அந்த அங்கே மட்டும் லைட்டாக பேட்ச் அப் பண்ணிடலாம். லைட்டாக தெரியுது இந்த இடத்துல மட்டும், அதாவது லைட்டாக சம்திங் வந்து இருக்க மாதிரி தெரியுது.
ஸோ இங்கே மட்டும் நம்ம பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போது ஒன்று கூட நான் சிறப்பு வச்சுக்கேன். இந்த ஷார்ட்டில் நாய்ஸ் இல்லை, அதனால் வந்து நான் எவ்வளோ வேணாலும் ப்ளராக கம்மியாச்சு ஒப்பாசிட்டி கம்மியாச்சு நான் பெயிண்ட் பண்ணிக்கலாம். பட் இஃப் இன்கேஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஷார்ட்டாக நாய்ஸ் இருந்துச்சுன்னா அதை பார்த்து தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஓகே, இன்னும் கொஞ்சம் இங்கே அடி வாங்குது, அது இன்னொரு பெயிண்ட் போடணும். ஃபோட்டோஷாப்பில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓகே, நீங்கள் ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இதில் போனால் ஒரு பெயின் நோட் போயிட்டுருக்கும். பட் இருந்தாலும் இந்த ஹாஃப் ஃபிக்ஸ் எல்லாம் வரும்போது வந்து இங்கே நியூக் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபோட்டோஷாப் கம்பேர் பண்ணும்போது நியூக் தான் உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு நியூக்கு ஆர்சி லவுட் தான் கரெக்டாக இருக்கும். அப்படிலாம் நியூக்கில் கூட இப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன் நான். ஓகே, ஓகேவா, பேட்ச் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃப்ரேம் ஹோல்ட் போட்டு இதை ரைட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு டைமும் பெயின் நோட்லேருந்து ப்ராசஸ் எடுத்துச்சுன்னா டைம் ஆகும். ஆல்ரெடி நம்ம வேறு ஸ்மார்ட் ஃபில்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரேம் ஹோல்ட் போட்டு ஏன் ஃப்ரேம் ஹோல்ட் போடுறோன்னா நம்ம பெயிண்ட் பண்ணுறது வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃப்ரேம். இந்த 3152ங்கிற ஃப்ரேமில் மட்டும் தான் நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம் அதில். ஸோ நம்ம இப்போ ஃப்ரேம் ஹோல்ட் போடாத இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அடுத்த ஃப்ரேம் போடணும் இது வந்துடும். இந்த ஒரு ஃப்ரேமில் மட்டும் தான் இருக்கும். ஃப்ரேம் ஹோல்ட் போட்டாலும் போடலனாலும் நீங்கள் சிங்கிள் ஃப்ரேமில் தான் ரைட் பண்ண போகிறீங்க எப்படியா இருந்தாலும். ஸோ அது பிரச்சனை இல்லை. ஃப்ரேம் ரேஞ்ச் வந்து நான் 3152 மட்டும் தான் என்ட்ரு போட போகிறோம். ஸோ அதனால் அந்த ஃப்ரேமோட நம்பர் மட்டும் போட்டு நீங்கள் ரைட் பண்ணிட்டால் போதும். அதே மாதிரி நீங்கள் அந்த ஃபைலை வந்து இல்லை இம்போர்ட் பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஆரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதோட ரீட் டைரக்டரி இருக்கும்ல, இந்த பாத்து இருக்கும், இந்த பாத்து ஓப்பன் ஆகிரும் நியூக்ளியோ உங்களுக்கு. ஆரை ப்ரெஸ் பண்ணி நான் ரைட்னோட கிளிக் பண்ணிட்டு ஆரை ப்ரெஸ் பண்ணால் அங்கே போய்ட்டு நான் க்ளீன் பிளேட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ப்ராசஸ்லாம் எனக்கு தேவையில்லை. நான் ஜஸ்ட்டு டிஎல்டி டிசேபிள் பண்ணிக்கோங்க. சரி, இன்புட் வேணும். சோர்ஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இன்புட் எனேபிள் பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ 3152 தான் பண்ண போகிறோமா. ஸோ அங்கே மட்டும் ரோட்டை போட்டு இந்த இடத்துக்கு மட்டும் நம்ம கட் பண்ணிட போகிறோம். இப்போது ஆனால் ஸ்மார்ட் ஃபில்டர் வந்து மேக்ஸிமம் நானே பார்த்த வரைக்கும் எங்கேயுமே அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறதில்ல ரொம்ப. ஏன்னா மேபி சிஸ்டம் ஹேங் ஆகிறது கிரிட் ஒர்க்கும் அதே மாதிரி தான். சிஸ்டம் ஹேங் ஆகிறது ஒரு இஷ்யூஸ் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஏன்னா இப்போ 10லேருந்து இப்போ 10 நியூ 10ல் தான் இந்த டெக்னாலஜி லான்ச் பண்ணாங்க. ஸ்மார்ட் ஃபில்டர் டெக்னாலஜி லான்ச் பண்ணாங்க. நிறையா இருக்குது. நம்ம வந்து அதை லேர்ன் பண்ண மாட்டோம். ஒரு ஹிஸ்டேஷன்ஸ்னாலே நம்ம தயங்கி விட்டுட்ருக்கோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி இல்லாத எதாக இருந்தாலும் ஜஸ்ட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறையா இருக்குது நியூக்கில். என்ன சொல்ல போனால் நியூக்கு பற்றி இப்போ எல்லாருக்குமே டூல்ஸ் எல்லாம் இப்போ எல்லாமே இப்போ சீனியர் ஆர்டிஸ்ட் கூட தான் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். என்னென்ன நோட்ஸ் இருக்குன்னு தெரியும், எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரியும். பட் அதையும் தாண்டி நியூக்கில் வந்து நிறையா இருக்குது. ப்ரோக்ராமிங் பண்ணுறது, ஸ்கிரிப்டிங் பண்ணுறது,
ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே வந்து அப்கமிங் வீடியோஸில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். வரப்போகிற வீடியோஸில் கண்டிப்பாக பார்க்க போகிறோம். நியூக் மட்டும் கிடையாது, நான் ஆல்ரெடி இப்போ சிலோட்டும் தான் போட்டுட்ருக்கனால நெக்ஸ்ட்டு உங்களுக்கு 3Dலேயே வேணும் இல்லை மேட்ச் மூவ் ஏதாவது வேணும்னா அதையும் சொல்லுங்கள், நான் அதுவும் டீச் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேவா? எதாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் என் கூட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு என்ன சப்போர்ட்னாலும் நான் ஹெல்ப் பண்ணுறேன். எதாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. அப்படியெல்லாம் என் கூட பர்சனலாக பேசணுன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபேஸ்புக் ஐடியும் நான் கீழே போட்டிருக்கேன். ரெண்டுலேயும் மெசேஜ் பண்ணுங்கள், எப்பயுமே ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கும். நம்ம இதை மட்டும் கட் பண்ணிடலாம். இதை கட் பண்ணிட போகிறோம், அந்த இடத்த மட்டும். ஸோ கட் பண்ணிட்டு ப்ரீமெல்ட். ஓகே, இப்போ வந்து நம்ம ரோட்டை போட்டாச்சு. ப்ராசஸே பார்த்திங்கன்னா பெருசாலாம் இது இருக்காது. இதில் டோட்டல் ப்ராசஸே நமக்கு இவ்வளோ தான் வந்துச்சு. நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் வந்து என்னென்னா, ஸ்மார்ட் வெக்டர் போட்டுட்டு ஸ்மார்ட் வெக்டரோட சோர்ஸில் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம அந்த வெக்டர் மேப்பை வந்து நம்ம ரைட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து க்ளீன் பேட் ரெடி பண்ணணும். நியூக்ளியர் வந்து நம்ம க்ளீன் பேட் ரெடி பண்ணிட்டோம். அடுத்த ப்ராசஸ், நம்ம க்ளீன் பிளேட்டில் வந்து எந்த இடம் தேவையோ அதை மட்டும் தனியாக கட் பண்ணிவிட்டு வெக்டர் டிசைனரோட சோர்ஸை கனெக்ட் பண்ணிட்டு ஸ்மார்ட் வெக்டர் மேப்போட கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே இந்த பேட்ச் தான் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஆப்வியஸ்லி இது வந்து இதான் FGயாக இருக்கும், இது வந்து BG. ஸோ மெர்ஜில் வந்து அதுக்கேற்ற மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு 3152 பண்ணோம். ஓகே, 3152 பண்ணோம். கனெக்ட் பண்ணிட்டு வியூ பண்ணிட்டு ப்ளே பண்ணும்போது பாருங்கள். ஓகேவா? நோ ட்ராக், எந்த பிரச்சனை எதுவுமே இல்லை, சிம்பிளாக முடிஞ்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்னதில் ஏதாவது டவுட்டோ இல்லை கரெக்ஷனோ இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது நான் ஒரு ஃபீல்டை பற்றி நான் சொல்லணுனாலும் அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.